ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மார்ச் 18 பங்குனி 4ஆம் தேதி யாருக்கு யோகம் இருக்குது, நட்சத்திர ரீதியாக யாருக்கு யோகம் இருக்குது, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த யோகம் எப்படி கன்வெர்ட் ஆகும், 1000ஆவா, லட்சமாவா, கோடிகளாக கன்வெர்ட் ஆகுமா, அதுக்கு உண்டான லக்கி நம்பர் என்ன, ராசி பலன் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நட்சத்திர பலன்கள் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். அந்தந்த நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம், அதுபோக லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை, அதுபோக 12 ராசிக்குமே பொது பலன் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா 18/3/2026 பங்குனி 4ஆம் தேதி புதன்கிழமை, அமாவாசை, சர்வ அமாவாசை, திதி அமாவாசை, நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். சரியா நேயர்களே? சந்திரன் கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்தில் ராகு, புதன், சந்திரன், குரு பார்வையில் இருக்கிறாங்க. ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. காலப்புரட்சி சக்கரத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, சுபத்தோற்பில் இருக்கிறாரு. ரைட் நேயர்களே, சந்திரன் கிரகண நிலையில் இருந்தாலுமே புதன் குரு சேர்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ 27 நட்சத்திரத்துக்கு மார்ச் 18ஆம் தேதி எந்த நட்சத்திரம் யோகமுள்ள நட்சத்திரமாக இருக்குது, அதாவது தெய்வம் எந்த நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, தெய்வத்தை அனுக்கிரம்பட்ட நட்சத்திரம் என்ன, இயற்கை சுபகிரகங்களுடைய ஆதரவுப்பட்ட நட்சத்திரங்கள் ஒரு 12 நட்சத்திரம் இருக்குது. அந்த 12 நட்சத்திரத்தை வருஷப்படுத்துகிறேன் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது வருது வருஷப்படி வருது அசுபதி, மகம், மூலம். இவங்களுக்கு மக சிறப்பாக இருக்குது. சரியா நேரலை? 12 நட்சத்திரத்தில் அசுபதி, மகம், மூலம், பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 18ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பொருளாதார ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும், எண்ணீது ஈடேறும், வர வேண்டிய பணம் வசூலாகும். அது எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். 1000மோ, லட்சமோ, கோடிகளோ வரும், உங்கள் ஏற்பாட்டின் பேரில் வரும். நீங்கள் ஆல்ரெடி அந்த கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ அசுபதி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 18ஆம் தேதி பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளை கும்பிட்டீங்கன்னா அனைத்து வசப்படும். உங்களுக்கு லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? 5ஆம் நம்பர் கூட்டுத்தொகைன்னு எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இது கூட்டுத்தொகைனே தெரிய மாட்டேங்கி. 5ஆம் நம்பர்னால் 1, 4ன்னு எடுத்துக்கலாம், 14ன்னு எடுத்துக்கலாம். 14ங்கிறது 5ஆம் நம்பர் தான், 41ங்கிறது 5ஆம் நம்பர் தான். அந்த 2 நம்பரே கூட்டோம்னா 5ன்னு வரணும். சரியா? சில பேருக்கு 203ன்னு வரும், அது 5ஆம் நம்பர் தான். 203, சைபருக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 2 + 3 5, இப்படி தான் எடுத்துக்கணும். நிறைய நேர்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க, யூடியூப் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நான் சொல்கிற விஷயத்தில் உடைய அந்த மீனிங் புரிய மாட்டேங்க, உள்ள அர்த்தம் புரிய மாட்டேங்கி. கூட்டுத்தொகைன்னா என்னென்னா அந்த 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ அதில் உள்ள கூட்டுத்தொகை அந்த லக்கி நம்பரை வரணும். சரியா? ஓகே. லக்கி நம்பர் ரெக்கமெண்டட் நம்பர் தான். சரியா? கோச்சாரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு ரெக்கமெண்டட் நம்பர் தான். இப்போ அப்படி பார்க்கும்போது அசுபதி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட கலர் பச்சை. அடுத்து பரணி, பூரம், போராடம். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மக யோகம் இருக்கும், ராஜயோகம் கை கொடுக்கும். உங்களுக்கு லக்கி நம்பர், அந்த தெய்வம் தந்த லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சிவனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறம், லெமன் கலர். சரியா? எல்லோ ஷேடில் போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணலாம். அதிர்ஷ்ட நம்பர் 2ஆம் நம்பர். லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் ஒயிட் கலர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட் கலர் சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஸோ இந்த 12 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. நான் கடைசியில் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவேன். எல்லா நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர், அந்த அதிர்ஷ்ட தேவதை என்னென்னு சொல்லுவேன். அதனால் எல்லோரும் வீடியோ முழுமையாக கேளுங்க. சரி, நம்ம நட்சத்திரத்தை சொல்லிட்டாருன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்த ராசி பலனும் சொல்லுவேன், ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவேன். இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது சார் அப்படி பார்ப்போம். மற்ற நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மார்ச் 18ஆம் தேதி வணங்க வேண்டிய தெய்வம் தேவிஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் லக்கி நம்பர் சொல்ல முடியாது, சாய்ஸ் நம்பர். சாய்ஸ் நம்பர் 4ஆம் நம்பர். கலர் பிளாக் கலர் ஷேடில் சேர்த்துக்கணும். அதாவது பிளாக் உங்கள் டிஸ்கோட்டில் மிக்சிங்கில் இருக்கணும், கருப்பு ஷேடு இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு.
அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம், நீங்கள் சிவபெருமானை கும்பிடணும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு, சாய்ஸ் எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, ஃபேண்டா கலர் போட்டுக்கலாம். அடுத்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாலும் யோகா நாளாக பார்க்கப்படுகிறது. சாய்ஸ் நம்பர் 9, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, பியூர் ரெட். அடுத்து வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ராம மந்திரத்தை சொல்லணும். உங்களுக்கு வந்து சாய்ஸ் நம்பர் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ, பிங்க் கலர், கத்திரிப்பூ கலர். இந்த 3ல் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து சொல்லியாச்சு. அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரம் இருக்குது, 3 நட்சத்திரம். இதுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, சாய்ஸ் நம்பர் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஓகே நேயர்களே, இப்போ நான் வந்து 27 நட்சத்திரத்துக்குமே மறுபடியும் சொல்கிறேன். வந்து 27 நட்சத்திரத்தில் வந்து ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள் ஒரு 12 நட்சத்திரம், அதுக்கு லக்கி நம்பரை சொல்கிறேன். அசுபதி மக மூலம் உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 5, பரணி பூரம் போராடம் லக்கி நம்பர் 6, திருவாதிரை சுவாதி சதயம் லக்கி நம்பர் 3, ஆயிலியம் கேட்டை ரேவதி லக்கி நம்பர் 2. மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பரணி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சாய்ஸ் நம்பர் 4, ரோகிணி அஸ்ஸம் திருவோணம் சாய்ஸ் நம்பர் 1, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சாய்ஸ் நம்பர் 9, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சாய்ஸ் நம்பர் 8, பூசம் அனுசம் உத்திரட்டாதி சாய்ஸ் நம்பர் 7. ஓகே நேயர்களே, நட்சத்திரத்தை பற்றி ஒரு ரவுண்டு சொல்லியாச்சு. அடுத்து ராசி பலன். இப்போ ராசி பலனுக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அந்த ராசி பலன், சரியா? இப்போ மேசராசிக்கு எப்படி இருப்போம்? மேசராசிக்கு வந்து நல்லா இருக்கும், சரியா? பண வரவு இருக்கும், திருப்தியாக இருக்கும், சரியா? தொழில் நல்லா இருக்கும், சரியா நேயர்களே? தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், புகழ் பேர் அந்தஸ்து இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் பேரில் தான் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அலைச்சல் இருக்க தான் செய்யும். அலைச்சல் பேரில் பேர் புகழ் எல்லாம் சம்பாதிப்பீங்க. தொழில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாய் வழியில் செலவு இருக்கும், சரியா? தாய் தாப்பன் வழியில் செலவு இருக்கும். இருந்தாலும் ஒரு வரவு உள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது, லாபம் உள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ மேசராசிக்கு வந்து பொதுவாக ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது, லாபம் உள்ள நாளாக தான் பார்க்கப்படுகிறது. தாய் தாப்பன் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. வீட்டு விஷயமாக 4-5 இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி மேசராசி நேயர்களுக்கு ஒரு திருப்தியான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், சரியா? கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் நல்லபடியாக காரியத்தை முடிப்பீங்க. தூரதேசத்தில் நல்லா இருக்கும். வெளி தொடர்பு லாபமாக இருக்கும். விட்டு வெளியே வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல லாபமாக இருக்கும். கொஞ்சம் காரிய அனுகூலமாகவும் இருக்கும், காரிய வெற்றியும் இருக்கும். ஸோ உள்ளூரை காட்டிலையும் வெளிவட்டார தொடர்பில் நல்ல எஃபெக்ட் போடுவீங்க, நல்லபடியாக செய்வீங்க, லாபமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தம்பி தங்கை அண்ணா அக்கா இவங்க விஷயத்தில் எதிர்பாராத சில செலவுகள் வரும். அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சில தாமதங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மிதுனத்துக்கு எப்படின்னா, மிதுனத்துக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல, சரியா? ஓரளவு இணக்கம் இருக்கும், தொழிலில் ஒரு காரியம் இருக்கும், சரியா? சில காரியத்தை செய்கிறதுக்கு அச்சப்படுவீங்க, சரியா? உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் வந்து மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட இணங்கி போவாங்க. பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். பணம் கையில் நல்லபடியாக புழங்கும், சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, சரியா? சில பேருக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இந்த கணிதம் அறிவியல் படித்தவங்க, சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, ஜோதிடத்தில் இருக்கிறவங்க, வானசாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ ஆராய்ச்சி அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சயின்டிஃபிக்காக இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறந்த நாளாக மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னிக்கு சூப்பராக கடகராசிக்கு வந்து நல்லா இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும், லட்சாதிபதி யோகம், கொடீஸ்வர யோகம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கர்மம் நல்லா இருக்கும். அப்பா வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். அப்பா வழி தொழில் பண்ணுறவங்க, பரம்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம், பண்ணை தோட்டம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் மனதுக்குள்ளே தேவையில்லாத பயம் இருக்கும், அச்ச உணர்வு இருக்கும். அதை அச்சத்தை மட்டும் எடுத்துருங்க, சரியா? பயத்தை எடுத்துட்டிங்கன்னா பாதி வெற்றி. அதனால் கடகராசி நேயர்கள் துணிவே துணைன்னு இருந்தீங்கன்னா கர்மம் நல்லா பண்ணுவீங்க. கர்மத்தில் லாபம் இருக்கும், சரியா? கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால அது ஒரு கோடீஸ்வர யோகமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் சந்திராஷ்டமம் இருக்குது. கடகராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். புதுசாக டாக்குமெண்ட் போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, கையெழுத்து போடுறது இதெல்லாம் ஒத்தி வச்சுருங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து நல்லா இருக்கும், சரியா? சிம்மத்துக்கு வந்து ஓரளவு நல்லா இருக்கும். அதனால விரயம் இருக்கும், சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் விரயம் இருக்கும், செலவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு எதனாச்சும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு இது விஷயமாக சில செலவுகள் இருக்கும், சரியா? அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இணக்கம் நல்லாயிருக்கும்.
சரியா? இணக்கம் இருக்கும். இணக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சாத்தியப்படும். சும்மா ஈஸியாக கிடைக்காது. முதல் ரவுண்டில் கிடைக்காது, மூணாவது ரவுண்டில் தான் கிடைக்கும். ஸோ பணப்புழக்கம், லாபம், ப்ராஃபிட், டேர்ன் ஓவர் எல்லாமே அலைச்சின் பேரில் தான் கிடைக்கும். இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் எதுவும் கிடச்சுன்னா வாங்கி கொடுங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும், புத்திர வழியில் செலவுகள் இருக்கும். அடுத்து கன்னிக்கு ஒரு இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், தாய்க்கும் தாரத்துக்கும் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும், சுகம் இருக்கும். குடும்பத்தில் சுகம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அம்மாவும் மனைவியும் ஒத்து போவாங்க. ஒரு ஆணுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, குடும்பத்தில் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒத்து போகாது. குடும்பத்தில் பெண்கள் சந்தோஷமாக இருந்துட்டாலே ஒரு ஆண் நிம்மதியாக இருப்பான். அது மாதிரி பெண்களுக்கு வந்து எப்படின்னா, குடும்ப உறவில் நாத்தனா, குழந்தையா, மாமியா இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்துட்டாலே பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அது குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் வீட்டு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கூட ஏதோ வேலையை பார்த்து திருப்திப்படுத்திடுவாங்க. குடும்பத்தில் காலையில் கிளம்பி போகிறதுக்குள்ளேயும் ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயுமே பாதி பிரச்சனை இருக்கும். மாமியா ஒன்று சொல்லும், அவள் ஒன்று சொல்லுவா. அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பிரச்சனையாக இருக்கும். இப்போ கன்னிராசிக்கு வந்து அந்த மார்ச் 18ஆம் தேதி நல்லாயிருக்கும். சரி, இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், எல்லாம் சுகப்படுவீங்க, லாபமாக இருக்கும். சரி, லாபமான ஒரு சுகமான நாளாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? அடுத்து வந்து துலாமுக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, துலாமுக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. சரியா? எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. துணிவே துணைன்னு இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பண்ணுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் லாபம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா கண்ணின் மணியெலாம் இருப்பாங்க. பிள்ளைகள் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் நினச்சி பெருமைப்படுவீங்க. என் பிள்ளையால் நான் பெருமைப்படுகிறேன், பேர் சொல்ல ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி துலாம் ராசினியர்கள் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும். சரியா? நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிகத்துக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். சரியா? கொஞ்சம் வந்து அடங்கி போகணும். ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும். சரியா? அப்பா வழியில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில பேருக்கு வந்து சில எதிர்ப்புகள் இருக்கும். சரியா? சில எதிர்ப்புகள் இருக்கும். அட்டமாதிபதி கூட போய் 9 குடைவன் சேர்றான். 8, 9 குடைவன் சம்மந்தப்படுது. 4ஆம் இடத்தை சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் தாய் தப்பனுக்கு இடையில சில பிரச்சனைகள் இருக்கும், அம்மா அப்பாவுக்கு இடையில சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்கள் தீர்த்து விட்டுற மாதிரி இருக்கும். எதிர்ப்பு இருக்கும், குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறது உங்கள் அம்மா கேட்காது, அம்மா சொல்கிறது அப்பா கேட்க மாட்டார். ஸோ இவங்க பஞ்சாயத்துக்கு நீங்கள் நடுவில் பைசல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எதிர்ப்புகளை நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. சரியா? விருச்சிக ராசிக்கு வந்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். பொருளாதார இதில் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு, ஆசபாசமாக இருப்பீங்க. சரியா? தாயுள்ளத்தோடு இருப்பீங்க. ஈகை, இரக்கம், கருணை, காரணியம் இருக்கும். தூரதேச இடத்துலேருந்து நல்ல ஒரு காரியம் வரும். தேகாரைக்கு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலும் முனப்பாக இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. சரியா? மற்றவங்க யாரும் உபத்திரம் பண்ணாலும் எனக்கு என்னென்னு கம்முன்னு போயிடுவீங்க. நீ பேசாமல் வேலையை பாடுற, நான் என் வேலையை பார்க்குறேன்னு நிம்மதியாக போயிடுவீங்க. மற்றவங்க விஷயத்தை தலையிடாமல் இருந்தாலே போதும். நீங்கள் உங்கள் காரியத்தில் சிறப்பாக இருப்பீங்க. சரியா? சிறப்பாக, அதாவது சிவனேன்னு இருப்பீங்க. சரியா? உங்கள் காரியத்தில் கண்ணுங்கருத்தமாக சிவனேன்னு இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரத்துக்கு எப்படி சார் இருக்குது? மகரத்துக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரியா? லாபமெல்லாம் நாளாக தான் பார்க்கப்படுகிறது. தன லாபம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். சரியா? நல்ல ஒரு இதாக தான் பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் மனையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. வேலைக்காக சரி, உத்தியோகத்துக்காக சரி, தொழிலுக்காக சரி, மனையை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த பிரிவு நல்லா தான் இருக்கும். பிரிவால் பெரிய வருத்தம் இருக்காது. பிரிவு வந்து சுகமாக இருக்கும். சரியா நேர்களே? பிரிந்திருந்து நினச்சி பார்ப்பீங்க. ஒரு நாள் கூத்துக்கு பிரிஞ்சாலுமே மனைவி கணவனை கொஞ்சம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறவங்க. வருமானம் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? குறிப்பாக உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும், பண வரவு இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, பங்கு சந்தையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, பங்குதாரருக்குலாம் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம், டப்பு வரும். சரியா? டப்புன்னா என்ன? தெலுங்கில் காசுன்னு அர்த்தம். டப்பு வந்து நல்லா பை நிறைய சேரும். அடுத்து கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ராசியில் சந்திரன் இருக்கார், உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் கவலையும் சேர்ந்து இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? இருப்பினும் லாபம் இருக்கும், பொருளாதார நிலையில் லாபம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இருப்பினும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும், கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். சரியா? திடீர்னு கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா திடீர்னு யாருக்கும் உடம்பு முடியாமல் போகிற மாதிரி இருக்கும். மனச்சங்கடம், உடல் சங்கடம் வரலாம். உடலுக்கு தான் மருந்து, மனசுக்கு மருந்து கிடையாது. சரியா? உடல் பிரச்சனைனா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்லாம், மனசுக்கு பிரச்சனைனா மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது. நிம்மதியாக தான் இருக்கணும், ஓய்வாக இருக்கணும். ஸோ அந்த அமைப்பெல்லாம் வந்து கும்பராசிக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கையில் காசு பணம் இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு தான் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஜனன ஜாதகத்தில்
சந்திரன் கெட்டு போனவர்களுக்கு காசு வாங்குற மாதிரி இருக்கும். ஜனன ஜாதகம்னா என்ன, ராசியில் சந்திரன் கெட்டு போயிருப்பார், அவங்களுக்கு தான் கடன் கப்பு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து மீனத்துக்கு நல்லா இருக்குங்க. மீனத்துக்கு சூப்பராக இருக்கும். தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும். கொடி கட்டி பறப்பீங்க. தொட்ட தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் வர்த்தகம் நல்லாயிருக்கும். காரியம் நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக இருக்குது. அமாவாசையாக இருக்கிறதுனால பித்திருக்களை கும்பிடுங்க. நல்ல விதமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷப்படுவீங்க. மீன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட்டு. இப்போதைக்கு மார்ச் 18ஆம் தேதி எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா, மேசத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கன்னிக்கு சூப்பராக இருக்கும். துலாமுக்கு நல்லாயிருக்கும். சரியா, மகரத்துக்கு நல்லாயிருக்கும். மீனத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுபோக மார்ச் 18 பங்குனி நாள் அமாவாசை. தாய் தப்பன் இல்லாதவர்கள் கோயில் குளத்துக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க. இல்லைன்னா வீட்டில் தெய்வத்தை வச்சு கும்பிடுங்க. சாப்பாட்டில் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சரியா, இந்த வீடியோ இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு கிடச்சிரும். அதனால் நாளைக்கு தயாராக இருங்க. வீட்டை சுத்தபத்தமாக பார்த்துக்கோங்க. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க. பிதிர்கள் வீட்டுக்கு வருவாங்க. பங்குனி அமாவாசை இந்த வருஷம் கடைசி அமாவாசை. சரியா, இந்த வருஷம் என்ன வருஷம், இந்த வருஷம் தமிழ் வருஷத்தில் இது கடைசி அமாவாசை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாப்பாடில் வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் என்ன ஆச்சாரம் இருக்குமோ அந்த ஆச்சாரத்துப்படி நீங்கள் செய்யலாம். சரியா நேயர்களே? ரைட்டு. இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, வாழ்த்துக்கள். 12 நட்சத்திர 27 நட்சத்திர நீர்களுக்கும் 12 ராசி நீர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சொன்ன நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.